ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் இந்த புதிய நாள் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். தேவன் நல்லவர், பெரியவர், மாறாதவர். இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்கள் கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை நம்மளை கைவிடாமல் வழி நடத்துகிறது. இந்த நாளிலும் தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை சுகப்படுத்தி பலப்படுத்தி வழி நடத்துகிறவராக இருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 3-4 வசனங்கள் எப்படி படிக்கிறோம்? சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவர் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும் அப்படி செய்கிறது தகுதியாக இருக்கிறது. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். விசுவாசம் வளரும், அன்பு அதிகரிக்கும். எப்பொழுது? நம்முடைய பாதைகள் கடினமாக இருக்கும் பொழுது, நாம் போராட்டங்களை சந்திக்கும் பொழுது, நம் துன்பங்களை எதிர்கொள்ளும் பொழுது நம்ம விசுவாசம் வளரும், நம்முடைய அன்பு அதிகரிக்கும் என்று இந்த வசனம் சொல்கிறது. தேவனின் துணையை உறுதிப்படுத்துவதே நம்முடைய துன்பங்கள் தான். நம் வாழ்க்கையில் நம்முடைய பலத்தை அதிகரிப்பதே போராட்டங்கள் தான். நீங்களும் நானும் போய்கொண்டிருக்கிற பாதை சரியான பாதை தான் என்று உறுதிப்படுத்துவது எதுனா சவாலான சூழ்நிலைகள். நம்ம வாழ்க்கையில அநேக சவால்களை பார்த்து கொண்டே இருப்போம். நேற்றைக்கு ஒண்ணுனா இன்னைக்கு 2 இருக்கும், நாளைக்கு 3 இருக்கும். இப்படி சவால்கள் உயர்ந்து கொண்டே போகும். நம்ம போற பாதை சரிதானா, செய்யறதெல்லாம் சரிதானா அப்படின்ற கேள்வி நம்மளுக்குள்ள எழும்பிக் கொண்டே இருக்கும். இந்த வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய சவாலான சூழ்நிலைகள் தான் நீங்கள் சரியான பாதையில் செல்லுகிறீர்கள் என்பதற்கு அடையாளம். பவுல் சொல்லும் பொழுது இந்த தெசலோனிக்கேயர் சபையார் போராட்டங்கள் வழியாக போகும்பொழுது, துன்பங்கள் வழியாக போகும்பொழுது விசுவாசத்தோடும், அதாவது விசுவாசம் தளராமல், அன்பு குறையாமல் எல்லாவற்றையும் எதிர்கொண்டார்கள் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே நம் பிரச்சனைகளையும் தடைகளையும் போராட்டங்களையும் பார்க்கும் பொழுது நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த தடைகளை மாற்றும், போராட்டங்களை நீக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். ஆனால் இப்படிப்பட்ட வேலைகளில் தேவன் உங்களோடு இருக்கிறார். தேவன் தான் உங்களுடைய துணை என்பதை உறுதிப்படுத்துகிறார். அப்ப யாரெல்லாம் போராட்டத்தின் வழியாக போகிறார்கள் அப்படின்னு நீங்க பாக்குறீங்களோ அவங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஏனென்றால் அந்த மாதிரி சூழ்நிலையில தான் அவர்களுடைய விசுவாசம் வளர்கிறது. அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கிற அந்த அன்பு அதிகரிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். போராட்டங்கள் வழியாக போகும் பொழுது நம்மளுக்குள்ள இருக்கிற விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒருவர் மேல் இருக்கிற அன்பு உயர்ந்து கொண்டே, அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கும் பெரிய போராட்டங்கள், துன்பங்கள் உங்கள் வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? நீங்க போகிற பாதை சரியா தவறா என்று தெரியாமல் குழம்பி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்கிறார், போராட்டங்கள் நிறைந்த பாதைகள் சரியான பாதைகளா இருக்கிறது. அந்த பாதையில விசுவாசம் வளர்கிறது. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம், உங்களுக்குள்ள இருக்கிற அன்பு வளர்கிறது, அதிகரிக்கிறது. ஒரு நாளும் அது குறைந்து போகிறது கிடையாது. உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் உங்களை பலப்படுத்தும். உங்களுக்குள்ள இருக்கிற அன்பு தேவனுடைய குணத்தை உங்கள் வழியாக பிரகாசிக்க செய்யும், வெளிப்படுத்தும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட தேவ குணம் நிறைந்த, தேவ வார்த்தை நிறைந்த, வெளிப்பாடுகள் நிறைந்த ஒரு நல்ல நாளா இருக்கு. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.